பெண்களின் தொடைக்கு நடுவில் நரக்கம். ஒரு பழங்குடி மக்களுடைய மூட நம்பிக்கையால் ஒரு சின்ன பொண்ணுடைய அம்மாவே தன்னோட குழந்தையோட பிறப்புறுப்பா இருக்க சொல்லி கூட்டிகிட்டு போன ஒரு உண்மை சம்பவத்தை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் போது இந்த உலகத்தில் இப்படியெல்லாம் நடந்திருக்கா அப்படின்ட்டு உங்களையே யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். பல பேருக்கு இது ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 1965 சோமாலியாவில் உள்ள ஒரு நாடோடி குடும்பத்தில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த பொண்ணு பிறக்கிறாங்க. இந்த பொண்ணு கூட பிறந்தவங்க மொத்தம் 11 பேர். இந்த பொண்ணுக்கு 4 வயசு இருக்கும்போது இந்த பொண்ணுடைய சொந்தக்கார பையனே ஒருத்தன் இந்த பொண்ணை ரேப் பண்ணிடுறான். அதுவும் 4 வயசு குழந்தையே. அப்படியே அந்த பையன் ரேப் பண்ணதுக்கப்புறமா அங்கே இருந்தவங்க இந்த பொண்ணுடைய கன்னித்தன்மை போயிடுச்சு, இந்த பொண்ணு அசுத்தமானவளாக ஆகிட்டா, இவ தூய்மையானவ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த பொண்ணு வளர்ந்ததுக்கப்புறமா அந்த பொண்ணுடைய உதட்டை நீக்கியிருக்காங்க. அந்த உதட்டை எப்படி நீக்கியிருக்காங்க அப்படின்றது தெரியல. அந்த உதட்டவே கட் பண்ணி எடுத்துட்டாங்களா இல்லை லைட்டாக மேலே இருக்கிற தசையை மட்டும் எடுத்துட்டாங்களா அப்படின்றது தெரில. பட் அந்த ஆர்டிகல்ஸில் அந்த பெண்ணோட உதட்டை நீக்கிட்டாங்க அப்படின்னு மட்டும் போட்டிருந்துச்சு. இதுக்கப்புறம் நான் சொல்கிறது அந்த சின்ன பொண்ணே சொல்கிறதா நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் நைட்டு என்னோடய அம்மா எனக்கு நிறைய சாப்பாடு கொடுத்தாங்க. நான் என்னோடய அம்மா கிட்ட கேட்டேன், எதுக்குமா எனக்கு எவ்வளோ சாப்பாடு தரீங்க அப்படின்ட்டு. அதுக்கு என்னோடய அம்மா, நாளைக்கு உனக்கு ஒரு சடங்கு இருக்குது, அதனால தான் உனக்கு இன்றைக்கி அதிகமாக சாப்பாடு தந்திருக்கேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. நானும் அது எல்லாத்தையும் சாப்பிட்டு என்ன நாளைக்கு சடங்காக இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே அன்றைக்கி நைட்டு தூங்கிட்டேன். காலையில் என்னோடய அம்மா என்னை எழுப்பி கொஞ்சம் அளவு கூட்டிகிட்டு போனாங்க. நானும் என்னோடய அம்மாவும் நடந்து போய் போனதுக்கப்புறமா ஒரு கல் இருந்துச்சு. அந்த கல் பக்கமே மரமும் இருந்துச்சு. அங்கே உக்காந்துட்டு இருந்தோம். அப்போ ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அங்கே ஒரு கிழவி நடந்து வந்துகிட்டே இருந்தா. அந்த கிழவியை பார்த்தோன்னே எனக்கே பயமாயிருச்சு. ஏன்னா பார்க்கவே ரொம்பவே பயங்கரமாக இருந்தா. அந்த கிழவி என்கிட்ட என்னோடய ட்ரெஸ்ஸை கலட்டினா. நான் தடுத்தேன். ஆனால் என்னோடய அம்மா என்னை எதுவுமே பண்ண விடாமல் பார்த்துக்கிட்டாங்க. அப்போ என்னுடைய அந்த இடத்த தொட்டா. அதுக்கப்புறமா அந்த கிழவி அவளுடைய பையிலேருந்து ஒரு பிளேட் எடுத்தா. அந்த பிளேட்லலாம் ரத்தமாகவே இருந்துச்சு. அந்த ரத்தத்தை அவள் எச்ச துப்பி க்ளீன் பண்ணிவிட்டு என்னுடைய பிறப்புறுப்பை அறுத்தா. உங்களுடைய தொடையை யாராச்சும் அறுத்தாங்க, அந்த தசையை அறுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதை விட பல மடங்கு எனக்கு வலி அதிகமாக இருந்துச்சு. என்னோடய பிறப்புறுப்பை அறுத்துட்டு ஒரு முள்ளை வச்சு அந்த இடத்த தைச்சா. நான் அன்றைக்கே எனக்கு செத்தாரலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு பயங்கரமான வலி. நான் எழுந்து நான் படுத்துட்டு இருந்த அந்த கல்லை பார்த்தேன். கல் ஃபுல்லாகவே பயங்கரமாக ரத்தமாகவே இருந்துச்சு. என்னோடய அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து எனக்கு யூரின் வந்துச்சு. யூரின் வந்தபோது பயங்கர எரிச்சல். ஏன்னா அந்த இடத்துல நான் யூரின் போகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் கேப்பை விட்டு மற்ற எல்லாத்தையும் தைச்சி வச்சுருந்தாங்க. அன்னைக்கு நான் தண்ணியே குடிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அந்த எரிச்சல் அவ்வளோ இதாக இருந்துச்சு. நான் தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் குடிக்க ஆரம்பித்தேன். அன்றைக்கி நைட்டும் எனக்கு பயங்கர காய்ச்சல். என்னோடய அம்மா அப்போ என்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எப்படியோ ஒன்று காய்ச்சல் சரியாகிற வரைக்கும் அப்படியே என்னோடய அம்மா என்னை பார்த்துக்கிட்டாங்க. அந்த நாட்களும் அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறமா என்னோடய அப்பா எனக்கு 13 வயசாக இருக்கும்போது அவர் 60 வயசு ஒரு கிழவனை கூப்பிட்டு எனக்கு நிச்சயம் பண்ணார். அது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. என்னோடய அம்மா கிட்ட நான் சொன்னேன். இருந்தாலும் என்னோடய அம்மா அதுக்கு என்னோடய அப்பாவுக்கிட்ட எதிர்த்து எதுவுமே பேசவே இல்லை. எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காதனால நான் அந்த இடத்த விட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். நைட்டில் எல்லாம் தூங்கிட்டு இருந்தபோது நான் கிளம்பி நான் என்னுடைய ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு நடந்து போனேன். பட் ஆனால் நான் போன இடத்துல ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எந்த வீடுமே இருக்காது. ஏன்னா அது ஒரு பாலைவனம். பாலைவன வழியாக நான் நடந்து போயிட்டே இருந்தேன். ஏன்டா வந்தங்க அப்படின்ற அளவுக்கு நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் வர முடியல. ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு வழியாக என்னோடய அத்தை வீட்டுக்கு நான் போயிட்டேன். அங்கே போயிட்டு அங்கே இருந்த சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு அங்கேயே கொஞ்ச நாள் இருந்தேன். அப்போ என்னோடய அத்தைக்கிட்ட எங்கேயாச்சும் வேலை கிடைக்குமா அப்படின்ட்டு கேட்டேன். அப்போ என்னுடைய மாமா ஒரு இன்ஃபர்மேஷன் டெலிவரி மேனாக லண்டனுக்கு போயிட்டு இருந்தார். அப்போ அவர் கூடயே நானும் கிளம்பிட்டேன். அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது ஒரு வேலைக்காரியாக நான் அவரோட வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு கொஞ்சம் காசு தருவார். அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிட்டு நான் அப்படியே என்னோடய மாமா கூடயே இருந்தேன். நீங்கள் ஒருவேளை இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கடுத்து இந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல பயங்கர ஆர்வத்தோடு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு 4 வருஷம் அவளுடைய மாமா வீட்லேயே லண்டனில் ஒரு வேலைக்காரியாக வேலை செஞ்சதுக்கப்புறமா அந்த பொண்ணுடைய மாமா மறுபடியும் அவருடைய தாய் நாட்டுக்கே கிளம்புற ஒரு சுச்சுவேஷன் வந்துருது. அவரும் கிளம்பி போயிடுறாரு. ஆனால் இந்த பொண்ணு மட்டும் அவருடைய மாமா கூடயே கிளம்பாமல் அந்த பொண்ணு லண்டன்லேயே இருந்து அங்கே கிடைக்கக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு லாங்குவேஜும் கற்றுக்குறாங்க. இந்த பொண்ணுக்கு 18 வயசு ஆனதுக்கப்புறமா ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. அதாவது
மாடலிங் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதை இவங்க கரெக்டாகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அங்கே ஒரு அங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அங்கே வந்து கருப்பினத்து மக்கள் எல்லாருமே வந்து வெள்ளையின மக்களுக்கு அடிமை தான், அதாவது கீழே தான் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி இது வந்து ஒரு கேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் அந்த டைமில் இப்போ இருக்கிறத விட ரொம்பவே மோசம் அப்படின்னு சொல்லலாம். அங்கே இந்த பொண்ணுக்கு வந்து நிறைய இடத்துல வந்து வாய்ப்பு கிடைக்கல. இருந்தாலும் ஒரு இடத்துல மாடலிங்காக இருக்கிறது, அதாவது ஒரு இடத்துல வாய்ப்பு கிடைக்குது. அதை வந்து இந்த பொண்ணு கரெக்டாகவும் யூஸ் பண்ணிக்குது. இந்த பொண்ணு மாடலிங்காக ஆனதுக்கப்புறம் மறுபடியும் சோமாலியாவுக்கே போகிறாங்க. அங்கே போய் அவங்களுடைய அம்மா அப்பாவை மீட் பண்ணுறாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணுடைய அம்மா அந்த பொண்ணுக்கு சின்ன வயசில் நடந்த அந்த சடங்கு, அதாவது கிழிச்சு தைச்சாங்க இல்லையா, ஸோ அந்த சடங்குக்காக அந்த பொண்ணுடைய அம்மா வந்து சாரியும் கேட்குறாங்க. இந்த பொண்ணு அங்கே போனதுக்கான காரணமே தனக்கு நடந்த மாதிரி இதுக்கப்புறம் வேறு எந்த பொண்ணுக்குமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து இந்த பொண்ணு கூட பிறந்த இன்னும் வந்து 5 சிஸ்டர் கூட சேர்ந்து அங்கே வந்து நிறைய வந்து மாற்றிட்டு வந்திருக்காங்க. அதாவது அந்த மூட பழக்கத்தவே வந்து முற்றிலும் வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிறையவே வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இந்த பொண்ணு மாடலிங் ஆனதுக்கப்புறமா என்னென்னலாம் வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு மாடலிங்கை மட்டும் வேலை செய்யாமல் இவங்க சோசியல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அப்புறம் ஒரு ஆத்தராக இருந்திருக்காங்க. இவங்க ரிலீஸ் பண்ண ஒரு புக்கு 11 மில்லியன் காப்பி சேல் ஆகிட்டு இருந்திருக்கு. 11 மில்லியன் அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், அதுவும் அந்த டைமில். அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொம்பவே ஃபேமஸான ஒருத்தருடைய படத்தில் சைட் கேரக்டராகவும் நடிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதாவது ஒரு ஆக்டராகவும் இவங்க வேலை செஞ்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் யூஎன் ஸ்பெஷல் அம்பாசடராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஃபைனலாக வந்து இவங்க ஒரு லாயராக கூட வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. சோமாலியாவில் உள்ள ஒரு நாடோடி குடும்பத்தில் 12 குழந்தைங்களில் ஒரு குழந்தைய இந்த பொண்ணு பிறந்து, இந்த பொண்ணு பிறந்த 4 வருஷத்தில் இந்த பொண்ணுடைய கசினே இந்த பொண்ணை ரேப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு அசுத்தமானவ அப்படின்னு சொல்லிட்டு பிறப்புறுப்பை அறுத்து அதை தைச்சி, அதுக்கப்புறம் தன்னோட அப்பாவே அந்த பொண்ணுக்கு 60 வயசு ஒரு கிழவனை வந்து நிச்சயம் பண்ணி, அந்த பொண்ணு அது பிடிக்காமல் அங்கேருந்து தப்பிச்சு போய் அத்தை வீட்டில் வேலைக்காரியாக இருந்து, மாமா வீட்டில் வேலைக்காரியாக இருந்து, அதுக்கப்புறம் எப்படி வந்து வேலை செஞ்சு ஒரு மாடலாக ஆகி, அந்த மாடலாக ஆனதுக்கப்புறமா தனக்கு நடந்த மாதிரி வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு அதுக்காக அந்த பொண்ணு ஒர்க் பண்ணுது அப்படின்லாம். வேறு லெவல் இந்த ஸ்டோரி. அதாவது இதை படிக்கும்போது ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருந்துச்சு. இது உங்களுக்கு மோட்டிவேஷ்னலாக இருந்துச்சா இல்லையா அப்படின்னு தெரியல. இதை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. லாஸ்ட்டாக ரொம்பவே ஃபேமஸான ஒரு கோட் சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஹேஸ் பெயின்ஃபுல் ஸ்டோரி, எவ்ரி பெயின்ஃபுல் ஸ்டோரி ஹேஸ் சக்ஸஸ்ஃபுல் எண்டிங். நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே கஷ்டங்கள் இருந்து தான் இருக்குது. ஆனால் அதை தாண்டி நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒன்று அச்சீவ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது தான் மேட்ரு. அப்படி இல்லைனா நம்மளெல்லாம் இந்த உலகத்தில் யாருமே ஒரு ஆளாக கூட நினைக்க மாட்டாங்க.